acetamide. Acetamide na CONH2 group. Okay, so the first reaction CH3CONH2 plus HCl. Okay. இந்த NH2 கூட இந்த H சேர்ந்துரும். சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எழுதிக்கோங்க CH3CONH3 அப்படின்னு ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் வந்ததுனால நைட்ரஜன் மேல பிளஸ் சார்ஜ் வந்துடும். இந்த Cl வந்து அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மைனஸ் சார்ஜ் வந்து சேர்க்கும். இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் CH3CONH2 plus H2O. H2O வந்து எப்படி பிரியும்? HOH அப்படின்னு பிரியும். ஓகே, இது வந்து இப்படி டிவைட் ஆகும். இந்த OH வந்து இது கூட சேர்ந்து I will get CH3COOH plus NH2 கூட இந்த H சேர்ந்து I will get NH3. Next CH3CONH2 plus NaOH. இது வந்து இப்படி டிவைட் ஆகும். இந்த NaOHல இருக்கிற ONA, ஓகே, அது வந்து இது கூட சேரும். இது கூட சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? எனக்கு CH3CO இருக்கு, அது கூட இந்த ONAவும் வந்து சேரும். பிளஸ் NH2வும் Hவும் சேர்ந்து NH3. ஓகே, CH3CONH2 plus P2O5. P2O5 வந்து is the catalyst. இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஏன்னா அதுல வந்து 5 ஆக்சிஜன் இருக்கு. இதுல இது வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா it will not take part in the reaction but it will remove the hydrogen. So இந்த CH3, இந்த C and N இது மட்டும் இருக்கும். இந்த H2வும் Oவும் it will go outside as H2O, CH3CN. It will form cyanide. Okay, CH3CONH2 plus Br2. The presence of KOH. KOH போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, இந்த CH3, ஓகே, இல்லாட்டி 4KOH போட்டுக்கோங்க பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆனா அவங்க புக்ல வெறும் KOH மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்சிங்காக நான் எழுதுறேன். இந்த CH3யும் NH2வும் சேர்ந்து it will form CH3NH2 plus எத்தனை K இருக்கு? 4 பொட்டாசியம் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன். எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 4 ஹைட்ரஜன். எத்தனை Br இருக்கு? 2 Br. இங்க வந்து ஒரு C ஒரு O. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இந்த கேவும் இந்த பிஆரும் KBr ஃபார்ம் ஆகும். இன்னொரு கேவும் பிஆரும் KBr ஃபார்ம் ஆகும். ஸோ ஐ வில் கெட் 2
KBr plus K2 இருக்கு, K2 ஒரு கார்பன் இருக்கு, கார்பன் 1 2 3 3 ஆக்சிஜன் K2CO3 பொட்டாசியம் கார்போனேட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு H2வும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர், இந்த ரெண்டு H2வும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர். ஸோ பிளஸ் 2H2O ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் CH3CO NH2 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து என்ன ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, இட் வில் ஆட் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றதுனால ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்க இருக்க ஆக்சிஜனை இது ரிமூவ் பண்ணும். ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆனா எத்தனை ஹைட்ரஜன் அங்க ஆட் ஆகும்? 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ இப்போ இது என்ன கிடைக்கும் எனக்கு? CH3, இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா 2 ஹைட்ரஜன் NH2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அசிட்டமைடு, தேர்ட் ஆசிட் டெரிவேட்டிவ் கூட ரியாக்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து எஸ்டர். reactions of esters. எஸ்டர்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் தெரியும்ல? COO இருக்கும். ஓகே, ஸோ இங்க உங்க புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து CH3COO C2H5. இதான் எஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு R குரூப், COO R'. ஓகே, ஸோ இந்த எஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து when it reacts with C2H5OH, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எஸ்டர் எப்பவுமே இந்த இடத்துல டிவைட் ஆகும். ஆல்கஹால் குரூப் வந்து இந்த இடத்துல டிவைட் ஆகும். ஓகே, both the first part will join together, both the second part will join together. உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியணும்னா இங்க C2H5 இருக்கறனால நீங்க இங்க வேற ஏதாவது எஸ்டர் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, C3H7 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஒன்னா சேரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? CH3COO C3H7 பிளஸ் இந்த ரெண்டு செகண்ட் பார்ட்டும் ஒன்னா சேரும், C2H5OH அப்படின்னு கிடைக்கும். Next, CH3COO C2H5 plus NH3. NH3 வந்து எப்படி பிரியும்? NH2 and H அப்படின்னு பிரியும். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல டிவைட் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஒன்னா சேரும், ரெண்டு செகண்ட் பார்ட்டும் ஒன்னா சேரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? CH3CO NH2 plus C2H5OH. Next, third one, CH3COO C2H5 plus C2H5ONA. இங்க என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்?
எனக்கு வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகணும். ஆசிட் ஆன்ஹைட்ரைட்னா என்ன அர்த்தம்? COO CO குரூப் வந்து ஃபார்ம் ஆகணும். எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாட்டி இதை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். CH2 CH3 CH3 CH2. நான் ப்ராடக்ட் எழுதுறேன், எப்படி வருதுன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? CH3 CO CH2 COO C2H5, அதாவது CH2 CH3 இப்படி கிடைக்குது எனக்கு. ஸோ இப்படி சொல்லுங்க, எப்படி இந்த ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுது? CH3CO CH2 COO CH2 CH3 எப்படி ஃபார்ம் ஆகுது எனக்கு? அந்த O CH2 இருக்கு. CH3 இங்க இருக்கு, CO வந்து இங்க இருக்கு. ஓகேவா? CH2, இந்த CH2 எங்க இருந்து வரும்? ஓகே, COO CH2 CH3 இங்க இருக்கு. நடுவுல இந்த குரூப் வந்து எப்படி வந்தது? இந்த குரூப் எங்க இருந்து வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ப்ராடக்ட் எழுதவா? ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறீங்களா? பிளஸ் CH3 CH2OH, இது வந்து இன்னொரு ப்ராடக்ட். சொல்லுங்க எப்படி வந்திருக்கோம்? CH3 CH2O இங்க இருக்கு, இந்த ஹைட்ரஜன் வந்திருக்கு இங்க. ஓகே, COO CH2 இங்க இருக்கு, CH3CO, இந்த CO CH2 எங்க இருந்து வந்திருக்கோம்? அண்ட் இந்த Na வந்து என்னாச்சு? இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனா? இது வந்து அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகேவா? So unbalanced equation, இது வந்து actually it should be 2CH3 CH2ONA. ஓகேவா? அப்படினா கூட இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து it is removed. புரியுதா? So reduction நடக்குது இங்க. ஓகே, reduction நடக்குது. ஓகே, so என்ன ப்ராடக்ட் வருது இங்க சொல்லுங்க? CH3 CO CH2 COO CH2 CH3 plus CH3 CH2OH அப்படின்னு கிடைக்கும். அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகே, இதோட பேர் என்னது? CH2 CH3 ரெண்டு கார்பன் இருக்கு, அதனால இது வந்து இத்தைல். ஓகே, CH3 COOH னா அசிட்டிக் ஆசிட், ஆனா இங்க வந்து CH3CO மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ சி அசிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இத்தைல் அசிட்டோ. இதுவும் பாத்தீங்கன்னா CH3COO அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. So acetate. CO இருந்ததுன்னா அசிட்டோ, COO இருந்ததுன்னா அசிட்டேட், COOH இருந்ததுன்னா அசிட்டிக் ஆசிட். ஓகே, இத்தைல் அசிட்டோ அசிட்டேட் இதோட பேரு, பிளஸ் எத்தனால் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் CH3 COO CH2 CH3 plus PCl5. so இதுல என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். PCl5 வந்து என்ன reagent? chlorinating agent. so it will donate chlorine. இது வந்து இப்படி டிவைட் ஆகும்.
இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. ஸோ எனக்கு வந்து CH3COCl plus CH3CH2Cl plus மீதி என்ன இருக்கு? PO 3 குளோரின் இருக்கும். POCl3. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம எதை பத்திலாம் படிச்சிருக்கோம்? ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் பத்தி படிச்சோம். நெக்ஸ்ட் வந்து we studied about carboxylic acid. இதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்ன அப்படி பாத்தீங்கன்னா aldol condensation, crossed aldol condensation, Cannizzaro reaction, crossed Cannizzaro reaction. ஓகே, அதுக்கப்புறம் அந்த நேம் ரியாக்ஷன்ஸ், Perkin reaction, Navier reaction, அது எல்லாமே. ஓகே, and preparation of carboxylic acids, அதுவும் வந்து இம்பார்ட்டன்டான क्वेश्चन. preparation of carboxylic acidsல எத்தனை preparation இருக்கு? preparation of carboxylic acids 6 preparations இருக்கும். ஓகே, Perkin reaction, Navier reaction படிக்கணும். சில டைம் வந்து aldol mechanism அப்படின்னு டைரக்டா கேட்காம ஏதாவது அந்த ரெண்டு ரியாக்டன்ஸே வந்து இவங்க கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, டைரக்டா அந்த நேம் கொடுக்காம அந்த அந்த ரியாக்ஷனோட ரெண்டு ரியாக்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பை எக்ஸ்பிளைனிங் த மெக்கானிசம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ aldol அண்ட் Cannizzaro வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிளஸ் அதோட அந்த Perkins, Navier அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, அண்ட் கிளேசன் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு, அது. அதுக்கப்புறம் எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன? எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன நான் சொல்லியிருந்தேன்? ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் கிவ்ஸ் எஸ்டர். ஓகே, அதுல வந்து H2SO4 போடணும். ஓகே.